வணக்கம் மகாஜனங்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 100 டைமண்ட்ஸ் போனஸ் டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா, டாப் அப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் பார்த்திங்கன்னா பயங்கர ஒர்த்தாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ 100 டைமண்ட் டாப் அப் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா 100 டைமண்ட் கிடைக்கிது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்டு தான் இது. ஓகேவா? ஆனால் நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்க. அப்படியே இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். பார்த்திங்கன்னா ஆனாலுமே கூட இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் 2000 டைமண்ட் டாப் அப் 1000 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா ஒரு 2000 டைமண்ட் கிடைக்கிது. அது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஏட்ராக போட்டிங்கனாலுமே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? மித்தபடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட்ஸும் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. ரிவார்ட் ஃபார் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இது சைபர் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பார்த்திங்கன்னா டாப் ஈவெண்ட் வந்திருக்கு. பேஸ் பண்ணி ஒரு மெயினான ஒரு மேல் பண்டில் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரிங் ஈவெண்ட்டில் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 நாளுக்குள்ளே வந்துடுங்க. அந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் பயங்கர மொக்கையாக இருக்குது. அதெல்லாம் யாரும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் ரிங் வவுச்சர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, ரிங் வவுச்சர்ஸ் இல்லை, அது டோக்கன்ஸு. அந்த டோக்கன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சேவ் பண்ணி வைங்க. மொக்க பண்டில் வருதுன்ட்டு கண்டிப்பாக எடுத்துடாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஸ்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வருது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அது என்னதுங்க, லூட் பாக்ஸும் ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்குறானுங்க. இது பார்த்திங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டம் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேனர் அண்ட் அவத்தார் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. சூப்பர் தான். அதுவும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, லாகின் பண்ணுற மாதிரி கிடைக்கிது. அந்தன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே நெட்வொர்க் ப்ரீச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் 7க்கான ஸ்கின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. அதையும் பார்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து 1ஆம் தேதி வரை நமக்கு அந்த ஈவெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 26 to 29, ஆமாம் 26 to 29 ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கோட் வேர்டு மாதிரி இருக்குது. சைபர் செக்யூரிட்டி படிச்சிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒவ்வொரு ஆக்சஸ் கிராண்டட், ஆக்சஸ் டெனிட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறானுங்க. அதில் ரிங் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்குறானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே பார்த்திங்கன்னா ரேம் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக்காக அது என்னன்னு தெரிலங்க சரியா. ஆட்டுக்குட்டி பேன் ஸ்கின்னும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா இருக்கேனே நினச்சேன். அதை ஓசியாலாம் தரமாட்டான், கண்டிப்பாக ரிங் ஈவெண்ட்டில் தான் வரும்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி அதை ரிங் ஈவெண்ட்டில் தான் விட போகிறான். அடுத்து பார்த்திங்கன்னா சைபர் லோட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் டேட்டா ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக அது பேர் என்னங்க, பேராஷூட்கான ஸ்கின்னை கொடுத்து இந்த ஈவெண்ட் முழுசாக முடிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஃபுட்பால் ஈவெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அதுக்கடுத்து ஓபி அடுத்த நெக்ஸ்ட் அப்டேட் அதுக்குள்ளேயும் வந்துடும். அது அப்படி இப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவானுங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டு தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் கொடுக்கணுமேன்னு கொடுத்துருக்குறானுங்க. கொடுத்ததுக்கு ஒர்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேக்ஸ் 7க்கான ஸ்கின்னோட பவர் பப்பமாக இருங்க. இன்றைக்கி வந்திருக்கணுமே அந்த ஈவெண்ட்டு. அந்த கோஸ்ட் ப்ரோட்டோக்கால் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ப்ரீச், சிஸ்டம் லாகின், ரிவார்ட் டைரக்டரி மேலே இதுதான் நான் ஓகே இந்த இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஒரு ஃப்ரீ ஸ்கின், சிங்கிள் மூமெண்ட் ஸ்பீட், சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறானுங்க. பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, தவிர ஒர்த்துன்னு சொல்லவே மாட்டேன். பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்டு தேவையில்லாத ஆணி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஃபீமேல் பண்டில் இதில் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம விளாட்ற விளாட்டுக்கு அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பான். டோக்கன் க்ளைம் பண்ணி நம்ம 10 டோக்கன் கொடுத்து டீகோட் பண்ணி நம்ம ஃபைனலாக ஒரு 10% 100% இருந்தால் இது க்ளைம் ஆகும். அப்படி வரிசையாக க்ளைம் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது என்னதுங்க, லூட் பாக்ஸ் தாங்க. லூட் பாக்ஸ் கொடுத்துருக்குறான். அதுன்னு பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டிலு. இதெல்லாம் எது கொடுக்குறானுங்கன்னு சத்தியமாக தெரியலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆணி கூட கிடையாது, தேவையில்லாத ஆணி கூட ஏதாவது யூஸ் ஆகும் சேவத்தில் அடித்து மாட்டுறதுக்கு. இது அதுக்கும் யூஸ் ஆகாது. ரொம்ப ஒர்ஸ்ட்டான ஈவெண்ட்டுன்னு தான் நான் அதை சொல்லுவேன். இன்றைக்கி ஹெட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டபுள் டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். மித்தபடி பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா
ஓவர் ஈவெண்ட்டுனா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் வந்தால் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ வாய் லைட்டாக வளருது, மன்னிச்சிருங்க. ஸோ ஏர்ட்ராப் நீங்கள் போடுவீங்கன்னா கண்டிப்பாக அதை ரீசர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஈவெண்ட்டில் கை வைப்பேனா அப்படின்னீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தேவையான அளவு டைமண்டும் இருக்குது. இதுக்கப்புறம் டாப்அப் பண்ணுற மாதிரிலாம் சத்தியமாக கிடையாது. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது காசு வச்சுருக்கேன் ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டு. மித்தபடி நீங்கள் இந்த ஈவெண்ட்லாம் இல்லைன்னா வீக்லி மந்த்லி போடுங்க. டைரக்ட் டாப்அப் சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ரைட்டு மக்களே. ஸோ இன்றைக்கி வந்திருக்க ஈவெண்ட்டை கொஞ்சம் வெல் அண்ட் வெல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகேவா? ஸோ அப்படியே இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே.